புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு முத்துக்குமார் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே போற்றி, ஓம் ஸ்ரீ மகா ராஜகணபதியே போற்றி, ஓம் ஸ்ரீ மகா ராஜ லக்ஷ்மி கணபதியே போற்றி போற்றி. 12 ராசிக்காரர்களும் நல்லவர்கள், 12 ராசிக்காரர்களும் நல்லா இருப்பார்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாரக மந்திரமாக இன்றைய பொழுதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைகள் எங்கே வளர்கிறாங்க, எந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு தீங்கு நேருது, அவங்களுடைய சமுதாயத்திலேருந்து என்ன எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த குழந்தைகளுடைய எதிர்காலமாக அமையப்படுது. ஒழிஞ்சி மித்தபடி பிறக்கும் பொழுதே யாருமே கெட்டவராகவும் ஒரு மாதிரி கஷ்டப்படணும் அப்படிங்கிறது பிறக்கிறது கிடையாது. ஸோ இது நிர்ணயிக்கப்பட்டதும் கிடையாது. எல்லாருமே எல்லா விஷயத்தையும் மாற்றி அமைச்சு நல்லபடியாக வாழலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிடம் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது அடியனுடைய கருத்து. மிக்க நன்றி சார். அருமையான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, வாழ்த்துக்கள் அதற்கு. நாளைய தினம் அக்ஷய திருதி. அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம புதியகம் நேர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்கணும் அப்படின்ற நம்பிக்கை தான் எல்லாருக்குமே இருக்குது. அன்றைய தினம் என்ன பண்ணலாம் சார்? பொதுவாக அக்ஷய திதியை அப்படிங்கிறது இந்த திருதியை அப்படிங்கிறது அமாவாசை முடிஞ்சு மூன்றாவதாக வரும் ஒரு திதி. இந்த திதி பார்த்திங்கன்னா மூன்றாவது நாவே எப்போதுமே ஜெயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ திருதியையில் ஒரு சுபத்தினமான ஒரு திருதியை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திதின்னு பார்த்தோம்னா அது திருதியோடைய நாளை சொல்லலாம். அக்ஷயம் அப்படின்னா எப்படின்னா அல்ல குறையாதது, மறுபடியும் கிடைக்கிறது, ஒரு அளவில்லாத ஒரு விஷயத்தை குறிக்கிற ஒரு விஷயமாக அந்த பொருள் அர்த்தம். இன்றைய தினத்தில் தான் 2 விஷயங்கள், ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்குது. ராமர் அவதரித்த அந்த நாளே பார்த்திங்க அப்படின்னா அக்ஷய தீதி நாள்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த அக்ஷய பாத்திரம் அப்படிங்கிறது பாண்டவர்கள் பார்த்திங்கன்னா வனவாசத்தில் இருக்கும் பொழுது அவங்க அவங்கள சந்திக்கிறதுக்கு வர முனிவர்களாக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் கொடுக்குற அன்னதானங்கள் அந்த காட்டில் இருந்துக்கிட்டு அவங்களால சோர்ஸ் பண்ண முடியாதனால அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த மாதிரி இது தேவைப்படுறதுனால சூரியனை நோக்கி அவங்க தவம் இருந்தாங்க. அந்த ஒரு அன்பான ஒரு தூயமுள்ள ஒரு தவத்தினுடைய பலனால் அந்த சூரிய பகவான் கொடுத்த ஒரு பாத்திரம் தான் அக்ஷய பாத்திரம். அந்த நாள் கொடுத்த நாள் இன்றைய அக்ஷய தீதி என்னும்போது தான். அதாவது அது நாளை தினம் வருது. இன்றைய பார்த்திங்க அப்படின்னா மதியத்துலேருந்து ஆரம்பித்து நாளைய தினம் மதியம் வரையும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்பேற்பட்ட அக்ஷய பாத்திரம் கிடைத்த ஒரு நாள் பார்த்திங்க அப்படின்னா இந்த திருதியை நாளில் தான். அதே போல் குசேலன் அப்படிங்கிறது கண்ணனுடைய நண்பர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை சந்திக்க போகிறாரு. சந்திக்க போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களே பார்த்திங்க அப்படின்னா நிறையா பேர் நிறைய பணம் காசு பொண்ணு பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னா, இல்லை ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட ஆதாயத்தோட நோக்கத்தோடு பழகுவோம், இல்லைன்னா பழகுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பியூரான நண்பர்னு வச்சுக்கோங்களேன் கண்ணனுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரை பார்க்க போகிறாரு. பார்க்க போகும்போது கொஞ்சம் அவள் எடுத்துக்கிட்டு போகிறார் கண்ணனுக்காக. அதை போய் கொடுக்குறாரு. கொடுத்தது நாள்லேருந்து அவர் ஒரு மனமகிழ்ந்து அந்த நாளுக்கு உண்டான அக்ஷய தீதி நாளுக்கு உண்டான ஒரு சிறப்பாக அது அமைஞ்சதுனால அன்றைய தினத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக அந்த குசேலன் அப்படிங்கிறது உதயமாகிறார் அப்படிங்கிறது வரலாறு. இதை தாண்டி இது இப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய தினம் வாங்குவது தான் சிறப்பா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கதை சொல்லும் ஒரு உண்மை என்னன்னா கொடுப்பது தான் சிறப்பு அப்படிங்கிறது. அப்போது அன்னதானத்துக்கு சிறந்த ஒரு இது தெய்வத்தோடைய ஆலயத்தில் செய்கிற சண்டி ஹோமத்துக்கு கூட கிடையாது. அப்போ ஏழை எளியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் ஊனமுற்றவர்களுக்கும் கொடுக்குற ஒரு அன்னதானம் அவ்வளோ பெரிய சிறப்பு. இந்த அன்னதானம் கொடுக்கறதுல பார்த்திங்க அப்படின்னா ராசி நட்சத்திரம் எதுவுமே பார்க்க தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு கொடுப்பது தான் அக்ஷய தீதியில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு அக்ஷய பாத்திரம் எப்படி நமக்கு கிடைக்குமோ அதுபோல் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்க வேண்டிய ஒரு நாள் அக்ஷய தீதியாக இருந்தாலும் அந்த அனுகூலம் கிடைக்கிறது கொடுக்கறதுனால தான் கிடைக்கும் பொழிஞ்சு வாங்கிறதுனால கிடைக்காது. அதையும் தாண்டி கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கலாம், அது நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் கோல்டு வாங்க போகும்போது கூட அந்த கடவுள் செக் பண்ணுவார், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு அம்மா கூட உங்களுக்கு கேட்கலாம். அதை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு கூடலாம் போகாமல் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறது நல்லது. அடுத்தது கோல்டே வாங்க முடியல, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா
கல்லுப்பும் விராலி மஞ்சள், மஞ்சத்தூள், இந்த பச்சை கற்பூரம், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மங்களகரமான பொருட்கள் வாங்கி பூஜை ரூமில் ஒரு தட்டில் வச்சு எங்களால் முடிஞ்சது இது, அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் என்னோடய வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்துட்டு ப்ரேயர் பண்ணால் கூட அது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐம்பொன்னில் பாத்திரம் ஒன்று வாங்கி சின்ன சைஸில் அந்த பாத்திரத்தில் வந்து நவதானியங்களை விட்டு ஒரு காயின்லாம் அதில் வச்சு குங்குமம் பொட்டு இதெல்லாம் வச்சு பச்சை கற்பூரத்தை வச்சு மனசார தெய்வங்களை வேண்டி அதை அட்சய பாத்திரமாக நினச்சிக்கோங்க. இந்த பாத்திரத்தில் எப்போதுமே வந்துட்டு இந்த பொருள் இருக்கிற மாதிரி எப்போதுமே என்னுடைய வாழ்க்கை இந்த சிறப்பாக இருக்கணும் வேண்டிக்குவாங்க. அடுத்த வருடங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையோடைய பொருளாதார மேன்மை கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். இன்றைய தினத்தில் வந்துட்டு இவ்வளோ தான் இந்த இதை சொல்ல முடியும். ஆக மொத்தம் நீங்கள் வந்து இந்த அக்ஷய தீதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிறருக்கு நல்லது செய்யுங்க, அன்னதானம் இடுங்க, வீட்டில் வந்து விடிய காத்தாலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜை பண்ணுங்க, குலதெய்வ கோயிலுக்கு போங்க, பெரியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். அடியேன் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேரு லதான்னு சொல்லிட்டுங்க. நான் ஒசூர்ல இருந்து பேசுறேன். சரிம்மா, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 28ங்க. 28. காத்துருங்கம்மா, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்வார். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்க ஐயா. அம்மா, முதல் விஷயம் வந்து உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். உங்கள் குலதெய்வங்கிறது வந்து மூலவர் வந்து பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வம் ஆலயத்தில் வந்து மதுரை வீரன் கருப்பணசாமி அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வம் உண்டு. உங்கள் கோயில் இருக்கிற இடம் வந்து காடு சார்ந்த இடத்துல, மலை பிரதேசம், பாறை இந்த மாதிரி சார்ந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வருதுமா. உங்கள் கோயில் எங்கே இருக்குமா? எங்க கோயில் ராமலிங்க சோடேஸ்வரன் சொல்லிட்டு குலதெய்வங்க. சரிம்மா, பேரு சாமி பேருமா? திருப்பதி பெருமாளுங்க. ரைட்டுமா. திருப்பதி ஏழுமலையான்னு உங்கள் குலதெய்வம் கிடையாதுமா. ஆமாம், நீங்கள் கொஞ்சம் கண்டறிஞ்சு பார்த்துங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு குலதெய்வங்கிறது பெண் தெய்வம், காவல் தெய்வம் இதெல்லாம் சார்ந்த தெய்வம் தான். பெருமாள் அப்படிங்கிறது இரண்டாவது சுற்று தெய்வமாக வரலாம். எல்லாத்துக்கும் நேயர்கள் எல்லாத்துக்கும் சொல்லிடுறேன், சில கேஸ்ட்டு வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்குது, நிறைய ஜாதி இருக்குது. அதில் சில ஜாதிக்காரங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருமாளை இரண்டாவது சுற்று தெய்வமாக கும்பிடுவாங்க. இவங்களை பொறுத்தவரை இரண்டாவது சுற்று தெய்வம். ஆனால் முதல் தெய்வங்கிறது மூலவர் பெண் தெய்வம், காவல் தெய்வம், அது காடு சார்ந்த இடத்துக்குன்னு வந்திருக்கு. அம்மா, இன்றைய தின நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடச்சி நீங்கள் என் கூட பேசுகிறதுக்கு கூட அந்த தெய்வத்தோடைய அனுகூலத்தினால உங்களுக்கு இது கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்து இன்றைய தினத்துலேருந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். என்னன்னா எப்படியாச்சும் நம்ம சாமியை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. சரியாம்மா? எப்படி இங்க கண்டுபிடிக்கிறது எப்படிங்க? அதாவதுமா, இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை டீப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் என்னோட நம்பருக்கு நோட் பண்ணிவிட்டு பேசுங்க, நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு உங்களுடைய கேள்விக்கு வருவோம். உங்கள் கேள்வி என்னம்மா? எனக்கு அது பையங்களுக்கு கொஞ்சம் கல்யாணம் பண்ணுங்க. பையனுடைய ஜாதகத்தை படி அடிப்படையில் வச்சு பார்க்கும் பொழுது அவங்களோட 28 to 29 வயது வரையும் அவங்களா விரும்பின கல்யாணம் தான் நடக்குமா. 29க்கு அப்புறமேட்டுக்கு தான் வந்துட்டு நீங்கள் பார்த்து முடிக்கிற திருமணங்கள் நடக்கும். இப்போ வயது என்னம்மா? வயசு 40ங்க. அப்போது அந்த 29 வரையும் கல்யாணம் நடக்காததுக்கான காரணங்கள் இது சொல்லியாச்சு. ஒன்று, ராகு கேது தோஷமோ செவ்வாய் தோஷமோ ஏதாவது ஒரு தோஷம் கண்டிப்பாக ஜாதகத்தில் உண்டு அப்படிங்கிறது வருதுமா. அவங்களுக்கு என்ன தோஷம் உண்டு? இல்ல, தோஷம் ஒண்ணும் இல்லைங்க. ஆனா கூட சொன்னாங்க எல்லாம் கொஞ்சம் எல்லாம் பண்ணிருக்குங்க. ஆமாம்மா, ராகு கேது தோஷம் இருக்குதுமா. அதாவது ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காய்ச்சல் வந்திருக்குன்னு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா உடம்புல வைரல் ப்ராப்ளம் இல்லைன்னா சளி பிரச்சனை அப்படின்னு இல்லாமலாம் வந்து திடீர்னு காய்ச்சல் வராது. அப்படி திடீர்னு காய்ச்சல் வந்துச்சுன்னா அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏதோ முனி அடிச்சிருக்கு, ஏதோ கருப்பு அடிச்சிருக்குது, பயந்த கோளாறு அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருவாங்க. ஆனால் இங்கே தெளிவாக சொல்லுது ஜாதகத்தில் கலத்திர தோஷம் உண்டு அப்படின்ட்டு. அந்த கலத்திர தோஷத்தோடைய காரணம் தான் அவங்கள வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் விடுறதுக்கான பிரச்சனைகளை கொடுக்குது. அப்போது இப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தோஷம்னு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு பிள்ளையார்பட்டி கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கம்மா. பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு மனதார சாமி கும்பிட்டுட்டு வாங்க. அடுத்தடுத்த நிகழ்வுகள் உங்கள் வீட்டில் வந்து மங்களகரமான விஷயங்கள் நடக்கும். குலதெய்வத்தை கண்டுபிடிக்காத வீடும் குலதெய்வத்தோடைய அனுகூலம் இல்லாத வீட்டில் ஆண்கள் கஷ்டப்படுவாங்க. என்னோட நிகழ்ச்சியில் நிறைய நான் சொல்லியிருக்கிறேன். அப்போது குலதெய்வத்தை என்னன்னு கண்டறிஞ்சு பாருங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நன்றிம்மா. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம் சார். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்கள் பேர்? மேடம், என் பேர் விக்னேஷ் மேடம். எந்த ஊர்லேருந்து? மேடம், நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கள் சார். 17 மேடம். 17. ஆமாம். காத்துருங்க, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வும் சார் சொல்வார்.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் ஐயா. ஐயா உங்கள் பேர் விக்னேஷ்னு சொன்னீங்க. டிவி வால்யூம் குறைச்சிருங்க. நான் இல்லவே இல்லையா, வீட்டிலே இல்லைங்க ஐயா, நான் மேலே இருக்கேன். சரி சரி, சவுண்டு இருக்கு. அதுதான் உங்களுடைய பேர் விக்னேஷ்னு சொன்னீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் முருகன் பேரில் இருக்காங்க. அப்பா பேர் இல்லைன்னா குழந்தைங்க பேர். அடுத்து அப்படி இல்லைன்னா மேசராசி, விருச்சக ராசி, மகரம், கடகம் இதில் இருக்காங்க. யாருங்க? ஐயா முருகர் பேர்ல யாரும் தெரியலீங்களே, யாருமே இல்லைங்களே. சரிங்க, அதை விடுங்க. முருகன் கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குதுங்க. முருகன் கோயிலுக்கு மொட்டை அடிக்கிறது, முருகன் கோயிலுக்கு போகலாம். ஏன்னா எடுத்த உடனே ஒரு பிரசனத்தில் ஒரு கடவுள் உதயம் ஆகுது அப்படின்னா அந்த கடவுளை பிரசனம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு தோணும், அந்த இது வரும். அப்போ அந்த முருகனுக்கு ஏதாவது குறை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது வந்து லோக்கல் ஸ்லாங்கில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லாமல் முருகனுடைய பிறப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது முருகனுடைய அனுகூலம் உங்கள் இதில் இருக்குது. ஒன்று பேராக இருக்கணும், இல்லைனா வந்துட்டு பிறப்பில் இருக்கணும். அப்படிலாம் முருகன் கோயிலுக்கு போகிறதுனால இந்த ஜாதகம் பெனிஃபிட் அடையும் இந்த நேரத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்களுடைய குல தெய்வம் அப்படிங்கிறது பெண் தெய்வம்யா. அதில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண் தெய்வம் இருக்கும். காவல் தெய்வங்கிறது மதுரை வீரன் கற்பனசம் இருக்கும். அந்த சாமியோடைய பேர் S6M கேல பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கணக்கு இருக்குது. உங்கள் சாமி பேர் சொல்லுங்கள். காவல் தெய்வம் முனியப்பனையா. பெண் தெய்வம். முனீஸ்வரன் பெண் தெய்வம் பூங்காவனத்தம்மனையா. பூங்காவனத்தம்மனோட இன்னொரு 2-3 பெண் தெய்வம் இருக்குது. சப்த கன்னிமார்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? சப்த கன்னிமார்கள்னாயா முத்தியோடைய அம்மன் இருக்குது. முத்து மாரியம்மனா? பெரியாண்டுச்சு. ரைட், ஓகே. அதான் ஒன்றுக்கு மேற்பட்ட பெண் தெய்வம் வரணும். ரைட். ஆமா. இப்போ உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் ஆருடம். அப்போது உங்களுடைய வருமானம் ஸ்தானம் சம்மந்தப்பட்ட விஷயம், நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம், கல்வி, இந்த 3 இதில் கேள்வி வருது. உங்கள் கேள்வி என்னங்க? நிலம் ஐயா. நிலம் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை இருக்குதுங்க. வெள்ளங்க இருக்குது, தடை ஏற்படும், தாமதம் ஏற்படும். வாங்கிறதா இருந்தாலும் கொடுக்கறதா இருந்தாலும் பொறுத்து வாங்குங்க. பிரச்சனைகளோடு இருக்குது இந்த நிலம் இப்போதைக்கு. சரியா? இதுக்கு முருகன் வழிபாடு செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். குலதெய்வ வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும்யா. நன்றி. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? ராதா மனசுல இருந்து பேசுறேன் மேடம். சரி, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கம்மா. 27 மேடம். காத்துருங்கம்மா, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். அம்மா வணக்கங்கம்மா. ஹலோ வணக்கம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கங்கம்மா. இப்போ உங்களுடைய குல தெய்வத்தை பற்றி பேசணும். முதல் விஷயம், பெண் தெய்வம், காவல் தெய்வம், பெருமாள், இதெல்லாம் வந்து சம்மந்தப்பட்ட தெய்வம் உங்களுடைய குலதெய்வமாக வருதுமா? உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுங்கம்மா. காத்தான் மெக்கனஸ்டி. சப்த கன்னிமார்கள்னா ரைட்டுங்கம்மா. பெண் தெய்வம், காவல் தெய்வம், பெருமாளும் உங்களுக்கு உண்டு தெரியுமா? இல்லைங்க, தெரியலைங்க சார். ரைட்டுங்கம்மா. அந்த கொல்லிமலை பெரியசாமி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது, காமாட்சி பெரியசாமி அப்படிங்கிற மாதிரி சம்மந்தப்பட்டதெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. உங்களுடைய ஃபேமிலியில் கேட்டு பாருங்கள். ரைட். உங்கள் வீட்டில் யாராச்சும், உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்காமா? பால்வடி இருக்குங்க சார். ஆமாம். அந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஏன் நீங்கள் குடியிருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய அப்பா இல்லைனா அப்பாவோட அப்பா இல்லைனா உங்களுடைய கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா வீட்டுக்கார் சைடில் யாரோ ஒருத்தவங்க கோயிலுக்கு பூஜை பண்ணியிருக்காங்கம்மா. தெய்வ காரியங்கள் எடுத்து செய்யிருக்காங்க, சாமி சம்மந்தப்பட்டது எடுத்திருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ரிலேட்டடானவங்க ஒன்று ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருப்பாங்க, இல்லைனா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஆலயங்கள் பக்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இது வந்து நல்ல விதி. ஒன்று, நீங்கள் கூப்பிட்ட நேரமும் நீங்கள் கேட்குற கேள்விக்கு உண்டான நேரமும் நல்லா இருக்கிறதுனால உங்கள் கேள்வி வந்து குழந்தை சம்மந்தப்பட்ட கேள்வியும் தொழில் சம்மந்தப்பட்ட கேள்வியும் கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்கள் கேள்வி என்னம்மா? 2 பிரச்சனை இருக்குங்க சார். அப்புறம் எங்க வீட்டு ஒரு பணத்தை ஒருத்தட்ட விட்டுட்டாரு 5 லட்சத்தை. அது திரும்ப வருமானு தெரியல. பொண்ணு பொருள் சம்மந்தப்பட்ட விஷயம், அது வருமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா? ஆமாம் சார். நீங்க கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வேணும் சார். ரைட்டுமா. இப்போ உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் போலீஸு, வம்பு வழக்கு, பஞ்சாயத்து, அடிதடி இது மாதிரி தான் இருக்குதுமா இந்த நேரம். இதை கொஞ்சம் ஆற போடுங்க. சரியா? ஓகே சார். கொடுத்த பணம் வராமல் இருக்கிறதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொதுவாகவே கால பைரவர், காளி, இந்த 2 தெய்வத்தை தான் பிடிச்சிக்கணும். காலத்தை நிர்ணயிக்கிற தெய்வங்கள். அப்போது காளி கோயிலுக்காக இருக்கட்டும், கால பைரவராக இருக்கட்டும், ஒரு 11 முறை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போகணும். போகும்பொழுதெல்லாம் கையில் எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு ஒரு விளக்கு போட்டுட்டு 11 முறை வலம் வந்து அந்த வேளில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பணம் வந்துட்டு நியாயமான முறையில் வந்துடணும் அப்படின்னு மனசார நினச்சிட்டு நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு வர கண்டிப்பாக பணம் வந்து சேரணுங்கிற விதி இருக்குதுமா, கவலைப்படாதீங்க. நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பட்டுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் மேடம். சரிம்மா, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கள். 39 மேடம்.
காத்திருங்கம்மா, நீங்க கேட்க போற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். சரிங்க மேடம். அம்மா வணக்கங்கம்மா. வணக்கங்க சார். முதல் விஷயம், குலதெய்வத்தோடைய அனுகூலம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணுமா? அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே விநாயகர் கோயில் ஒன்று இருக்கா? ஆமாங்க சார், இருக்குங்க சார். சரி, அந்த கோயிலுக்கு வந்து அடிக்கடி நீங்கள் போய் கோலம் போடுங்கம்மா. உங்களுடைய ஜாதகப்படி ஒரு கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருப்பணிகள் செய்ய முடியாட்டினாலும் உழவார பணிகள் செய்யலாம் அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. உங்கள் அம்மா உங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் கோயிலுக்கு அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு குழந்தை வந்து தனுசு ராசி, மீன ராசி, கடக ராசி இதில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற கணக்கு வருதுமா? இல்லைங்க சார். இருங்க சொல்கிறேன் இருங்க. அப்படி இல்லைன்னா தெய்வம் அவதாரம் பண்ண நட்சத்திரமான திருவோணம், திருவாதிரை, விசாகம், கிருத்திகை, மூலம், பூரம், சுவாதி, சதயம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்திரம், இப்படி தெய்வம் அவதாரம் பண்ண நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்திருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குதுமா. என்ன இந்த குழந்தைகளுடைய நட்சத்திரத்தை செக் பண்ணிங்க. இதெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தெய்வங்கள் உண்டு. அப்போ இப்போ ஏற்பட்ட குழந்தைகளை கொடுத்ததுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பணிகள் முன் ஜென்மத்திலே செஞ்சுருக்கீங்க. இப்போ ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த இதை செய்யறதுனால நீங்கள் இப்போ கேட்க போகிற அந்த கேள்விக்கு பலன் இதுதான் அப்படிங்கிறத கணக்கு வச்சுக்கலாம். ஒன்று, உங்களுடைய குல தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெண் தெய்வம், அதாவது நாக வடிவான பெண் தெய்வம், காவல் தெய்வம் அந்த இடத்துல முனீஸ்வரர் அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வம், இல்லைன்னா ஐயனார் அப்படிங்கிற மாதிரி காவல் தெய்வங்கள் உண்டு அப்படிங்கிறது கணக்கு இருக்குது. உங்கள் குலதெய்வம் பேர் சொல்லுமா? குலதெய்வம் பேரு கருப்பர்னு சொல்றாங்க சார். எங்களுக்கு வந்து குலதெய்வமே தெரியல, இப்போ சொல்லும். சரிங்கம்மா, இப்போ அந்த என்னங்கிறத கண்டறிஞ்சு பார்த்துக்கிறதுக்கு கீழே இருக்கிற நம்பரை வந்து நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் கூப்பிடுங்க, அது விளக்கம் சொல்லலாம். இப்போ குலதெய்வத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு பெண் தெய்வம், காவல் தெய்வம் அப்படின்ட்டு இருக்குது. உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் முடிஞ்சு, ஆனால் தெய்வங்கள் ஒருபொழுதும் அழிவதில்லை அப்படிங்கிறது தான் கணக்கு. அடுத்தது, உங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வீடு மனை சம்மந்தப்பட்ட விஷயம், கணவருடைய தொழில், கணவர் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்கள் கேள்வி என்னம்மா? பையனுக்கு கல்யாணம் ஆகல சார். அதான் கணவர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வந்துச்சு அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்களுக்கு லேட் மேரேஜ் பண்ணிக்கிறது நல்லதுமா. பையனுக்கு வயசு என்னம்மா? வயசு வந்து அவனுக்கு 43 நடக்குதுங்க சார். ரைட்டுங்கம்மா. இப்போ அந்த லேட் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு தான் இது இருக்குது. கொஞ்சம் குலதெய்வ வழிபாடை வந்து, ஏன்னா ஃபஸ்ட்டு நேயர்களுக்கு அதுதான் நான் சொன்னேன், குலதெய்வ வழிபாடு யாருக்கு சரியில்லையோ அவர்கள் வீட்டில் ஆண் வாரிசு பாதிக்கப்படும். ஏதாவது ஒரு வகையில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் கடவுள் வந்து கைவிரிச்சிடுவார். ஸோ அதனால் குலதெய்வத்தை வந்து கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு, அதுதான் உங்களுக்கு நல்லது நடக்குமா. அதுக்குண்டான ஸ்டெப் எடுங்க. அன்ன வரையும் விநாயகரை வந்து கும்பிட்டுட்டு வாங்க, நல்லதே நடக்குமா. நன்றி. நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? நாங்கள் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. பையனுக்கு பேசுகிறேங்க. என் பேர் ராதாகிருஷ்ணன். சரிங்க, 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்க. 48 43ங்க. சரி, காத்துருங்க. நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். சரிங்க மேடம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். முதல் விஷயம், தெய்வத்தோடைய அனுகூலம்னு பார்க்கும்போது குலதெய்வம், பெண் தெய்வம், காவல் தெய்வம், பெருமாள் இதெல்லாம் கும்பிடணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. உங்கள் குலதெய்வ பேர் சொல்லுங்க. சரிங்க. அடுத்தது, உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கொஞ்சம் டைம் சரியில்லை. மிதுன ராசி, கன்னி ராசி, மீன ராசியில் யார் இருக்கா? ஆமாம், அவங்களுக்கு தான் டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்குது. கொஞ்சம் தடைப்பட்டு தாமதப்பட்டு தான் நடக்கும். ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள். கண்டிப்பாலுமே கல்யாண வாழ்க்கைங்கிறது அவருக்கு அமோகமாக நடக்கும், நல்லதே நடக்கும், எந்த குறையும் வராதுங்க. நன்றிங்க. நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? இணைப்பில் இருக்கீங்கம்மா, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? சரோஜாம்மா. 48க்குள்ள ஒரு எண் சொல்லுங்கம்மா. 7. காத்துருங்க, நீங்கள் கேட்க போகிற கேள்வி அதற்கான தீர்வு சார் சொல்லுவார். அம்மா, முதல் விஷயம் வந்து குலதெய்வத்தோடைய அனுகூலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது குலதெய்வத்தை அதிகமாக கும்பிட ஆரம்பிங்க. உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடுங்கிறதும் இல்லை, அதுக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சு செய்ய முடியாமல் இருக்கிற மாதிரி அமைப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரியா? உங்கள் கேள்வி ஆண் வாரிசு, குடும்ப தலைவர், இல்லைன்னா வந்து பூர்வீகம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்கலான் இருக்கு. உங்கள் கேள்வி என்னம்மா? எங்க பையன் சிம்ம ராசி, பூர நட்சத்திரம். கல்யாணம் 34 வயசு ஆயிடுச்சு. ரைட்டுங்கம்மா. இப்போ கல்யாண வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்து வரும் காலகட்டங்கள் சிம்மராசிக்கு வந்து ஒரு குரு பார்வைக்கு உண்டானதோ, குருவோடைய பார்வைக்கு உண்டான அமைப்புகளும் நல்லபடியாக இருக்குது. அதனால் கவலைப்படாதீங்க. ஒரு விஷயம். அடுத்த விஷயம், இப்போ அஷ்டம சனி நடக்கிற காலகட்டத்தில் இந்த மாதிரி கல்யாணம், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்க வேண்டாம், நடக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. அது நடந்தால் கொஞ்சம் பிரச்சனைகள், போக்குவரத்துகள் வரும்.
தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும், எந்த குறையும் வராதுமா. நன்றிம்மா. நன்றிம்மா அழைத்தமைக்கு. நம்ம வெற்றிலை பிரசன்ன முறையில் நன்றிம்மா. வெற்றிலை பிரசன்ன முறையில் பார்த்துட்டு இருக்கோம் சார். இப்போ வந்து சில பேருக்கு ஜாதகம் இருக்கும், ஜாதகம் இல்லாதவங்களுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வெற்றிலை பிரசனம் அப்படி அந்த முறையை பற்றி சொல்லுங்கள். இப்போது இது வந்து இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது 48க்குள்ளே ஒரு நம்பரை சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து வெற்றிலை வைத்து பிரசனம் பார்க்குற பிரசன ஜோதிடர். அப்போது வெற்றிலை வாங்கிட்டு வரணும், 15 வெற்றிலைக்கு மேலே வாங்கிட்டு வரணும். அந்த வெற்றிலையை வச்சு நம்ம குலதெய்வம் என்ன கேள்வி கேட்க வந்திருக்கிறாங்க, அதுக்கு பதில் என்ன அப்படிங்கிறத வெற்றிலையை வச்சு சொல்லிடுவோம். இது மை போட்டு பார்க்குற வீடியோ மாதிரி வர்றது விஷயம் கிடையாது. கோயில்களுக்கு பார்க்குற ஒரு பிரசனத்தை ஒரு குடும்பத்துக்கு பார்க்குறோம். எல்லா நேயர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றிலையை வாங்கி வச்சுக்கிட்டு லைவில் வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த 48க்குள்ளே ஒரு நம்பர் சொல்கிறது தான். இப்போ இந்த 48க்குள்ளே ஒரு நம்பர் சொல்கிறத வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெற்றிலை கிடைக்க இல்லை அப்படின்னா அவங்க அதை யூஸ் பண்ணலாம். அப்போ வெளிநாட்டில் இருக்கிற நேயர்கள் நிறையா பேர் வந்துட்டு என்னை தொடர்பு கொள்வது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரசனத்தோடைய மகிமையை புரிஞ்சுக்கிட்டும் அவங்களாம் ஜாதகம் இதெல்லாம் எழுத மாட்டாங்க. மேக்ஸிமம் சில மதத்துல எல்லாம் ஜாதகத்தில் எழுதி கூட வைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இது பிரசனங்கிறது பயங்கர ஒரு எஃபெக்டாக இருக்கும். நிறைய கிளைண்ட்ஸ் வந்துட்டு என்கிட்ட 48க்குள்ளே ஒரு நம்பர் சொல்லி பார்க்குறது தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படி பார்த்தாலும் ஜாதக நோட்டை வச்சு பார்த்தாலும் ஜாதகத்தை பார்க்காம இந்த மாதிரி பிரசனம் பார்த்தாலும் பலன் ஒன்று தான். எப்படின்னா அதுலேயாச்சும் நோட்டை கொடுத்து என்ன திசா புத்தி, என்ன விஷயங்கள், எந்த கிரகங்கள் என்ன சாரை வாங்கியிருக்கு, இது இருந்தால் இந்த யோகமாக, இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பல விஷயங்கள் ஆகும். ஆனால் இந்ததை பொறுத்தவரையும் உன் குலதெய்வம் இப்படி, உன் கேள்வி இது மாதிரி கேட்க போகிற, நீ இதை செய், இது நல்லாயிருக்கும் அப்படின்னு பட்டுன்னு டான்னு வந்துடும். இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த பிரசனத்தை தான் வந்து கோயிலில் தெய்வங்களுடைய மூலவருக்கு பார்க்குறதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. வெத்தலையை வாங்கி வச்சு அந்த கோயிலுடைய தலைவர்கள் பூஜை பண்ணுறவங்களாம் வந்து தாம்பலத்தை வச்சு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அந்த இடத்துல என்ன நல்லது இருக்குது கெட்டது இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து சொல்கிறோம். இதே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இதை பார்க்குறதுக்கு பேர் தான் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடம். கீழே இருக்கிற நம்பர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக கொடுக்குற நம்பர். இதை ஃபோன் பண்ணி எனக்கு நேரில் பார்க்கணும்னா மட்டும் ஃபோன் பண்ணி பலன் கேட்காதீங்க. நேரில் பார்க்கணும்னா மட்டும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. சென்னையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பார்ப்போம், மீதி இருக்கிற நாள் கரூரில் பார்ப்போம். கண்டிப்பாக பார்க்குறவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சார். இன்றைய நேரலையில் எங்களுக்காக இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.